வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி இஷ்யூ நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கிறிஷோட அம்மா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஒருவேளை உங்க அண்ணன் தான் இருப்பாரோ அவங்க கிறிஷோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து, ஆமா மீனா, எனக்கு இதை ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு, இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, சரிங்க நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, நம்ம பேசாம அவங்க வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, இப்போ அவங்க சும்மா பார்த்துலே அவங்கள போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வீட்டுக்கெல்லாம் போனோம்னா அவங்க கண்டிப்பாக நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, மீனா நம்ம போகலாம் மீனா, ஏன்னா எனக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ என்ன மாதிரி அந்த கிருஷ்ணம் வளரக்கூடாது, நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரின்னு சொல்லி அப்ப மீனா சொல்றாங்க, சரிங்க அவங்க என்னன்னா திட்டிக்கிட்டோம், நம்ம போவோம், போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. போன உடனே, என்ன தம்பி, என்ன நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, நீங்க எதுதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், இதனால எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது, நீங்க கேட்காம தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் டீ குடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டீ மட்டும் தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ என்ன இந்த பசங்க இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி, சரி இந்த பசங்க இது மாதிரி திட்ட வேணாம், கிருஷ்ணா பார்க்க வந்திருக்காங்க, சரி பேசிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிச்சனில் போயிட்டு டீ போடுறதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஷ் கிட்ட போய் கேட்போமே அப்படின்னு சொல்லி, அப்போ கிறிஷ் கிட்ட கேட்கறாங்க, உங்க அம்மா எங்க இருக்காங்க, என்ன ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கிறிஸ் சொல்றாங்க, இல்ல அங்கிள், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லி ஜீவாவோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இதுதானே உங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கிறிஸ் சொல்றாங்க, இல்லைங்க உங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, கொஞ்சம் நல்லா பாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அங்கிள், உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா பார்த்து, என்ன மீனா அது இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி உங்க அண்ணன் போட்டோ எடுத்து காமிங்க, தெரிதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி மனோஜோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இது யாருன்னு தெரியுமா, அவங்க பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கிறிஸ் சொல்றாங்க, பார்த்துருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து கேட்கறாங்க, சரிடா எங்கடா பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ கிறிஸ் சொல்றான், அதான் அங்கிள் நான் உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், அப்போ அந்த அங்கிளை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்போ அதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லை அங்கிள், நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் டீ கொடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன மீனா, நீ சொன்னது வந்து எல்லாமே தப்பா இருக்கு, அப்போ நம்ம வேற ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம இப்போதைக்கு போவோம், நம்ம என்ன யோசிச்சுட்டு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெருவு ட்ரெயினிங்ல ரோஹிணி வராங்க. வந்த உடனே, என்ன இந்த பார்லமா இந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க அது கிளைண்ட் ஏதாச்சும் பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, இருமீனா நான் என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க நம்ம சும்மா ஏதாச்சும் கேட்டாலே சும்மா திட்டுவாங்க, இப்ப நம்ம தேவையில்லாத வேலையை நம்மளுக்கு எதுக்கு, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வேணும்ட்டு ஸ்லோவா போறாங்க. அந்த பார்லமா எங்க தான் போறாங்க பாப்போமே அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா கிறிஷோட வீட்டுல வந்து ரோஹின் வந்து நிறுத்துறாங்க. முத்துவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கண்ணாடியில, என்ன இந்த பார்லமா எங்க நிக்குது அப்படின்னு சொல்லி முத்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள திறந்து ரோஹினியும் உள்ள போறாங்க. அப்ப முத்து கேட்கறாங்க, மீனா என்ன அந்த பார்லமா கிறிஷோட வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரிட்டர்ன் போறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.